Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொது தேர்வு 2024க்கு பாத்தீங்கன்னா இனி இருக்கக்கூடிய டேஸ் 20 டேஸ்க்கு கம்மியா தான் இருக்கு இல்லையா? சோ அந்த டைம்ல என்ன மேம் பண்றது? இப்ப எல்லாமே பார்த்தாச்சு, பட் இன்னுமே கிளாரிட்டி இல்ல இல்லையா? நம்மளுக்கு ரீகால் பண்றதுக்கு அவ்வளவு பத்தல அப்படின்னா இந்த டைம் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் டைம் டாப் 52 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கொடுத்திருக்கோம். சோ ஃபுல்லா பாத்திருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி என்ன கொஸ்டின் எடுத்தாலும் நம்ம கரெக்டா போட்டுருமாங்கிற டவுட் நமக்கே இருக்கும் இல்லையா? சோ நம்ம ஒர்க் அவுட் எவ்வளவுதான் பண்ணி பாத்திருப்போம், பட் ஒரு டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த கொஸ்டின்ஸ். 50 கொஸ்டின் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வைக்கலாம். நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா ஷியோரா அந்த 50 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ் நீங்க வாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஷியோரா உங்களுக்கு கரெக்டா வந்துரும். ஓகேவா? சோ இல்ல மேம் நான் அரைகுறையா பாத்துக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 52 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கடா. சோ இப்படி பார்க்கும்போது நீங்க ஷியோரா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல ஒரு மார்க் விடாம வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே. சோ இல்ல மேம் நான் என்ன பார்க்க ஆரம்பிக்கல அப்படின்னா சோ நான் தனித்தனியா அத்தியாயம் வரையா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ அதை ஃபுல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சோ அதுலயும் முக்கியமா என்ன அத்தியாயம் பார்க்கணும்னு சொல்றேன். சோ அதெல்லாம் பார்த்து பாஸ் ஆயிருங்க. சோ அதனால இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. சரியா? சோ அப்பதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நடுவுல தெரியும். ஓகே okay, so top 52 marks and 3 marks last 20 days க்கு. okay so 35 out of 35 வாங்கணுமா? then இப்போ நீங்க பயப்படக்கூடாது. so 35 out of 35 confirm. எப்படின்னா இந்த 52 marks and 3 marks பார்த்தா போதும். so மேம் கம்பல்சரி क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாமாங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். so ஷூரா கம்பல்சரி क्वेश्चन சேர்த்து அட்டெண்ட் பண்ணிடலாம்டா, பட் நீங்க நான் கொடுத்திருக்க क्वेश्चन ஒண்ணு விடாம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கணும். ஓகேவா? ஓகே. சோ அப்படி பண்ணிருந்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चन முதல்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ கம்பல்சரி 2 marks and கம்பல்சரி 3 marks நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு அத்தியாயம் வாரியா கொடுத்திருக்கேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 1க்கானது என்னன்னா 1.1ல 10வது கேள்வி இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சி 1.2ல 1.3ல எடுத்துக்காட்டு இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கேன். சோ இந்த क्वेश्चंस தயவு செஞ்சு கண்ணுல பார்க்க வேணாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? சோ இது பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. பப்ளிக் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ பயத்துல அந்த டைம் நம்ம பாக்குறதுக்கு அவ்வளவா டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பயம் தான் அதிகமா இருக்கும். சோ அதனால தயவு செஞ்சு இப்பவே பார்த்து வச்சிருங்க. ஓகேவா? சோ அத்தியாயம் 1ல இந்த கேள்விகள் மட்டும் பார்த்தா போதும். 2 மார்க் and 3 மார்க் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஓகேங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 2. அத்தியாயம் 2ல 2.1ல 2 தேற்றம் 2.1 பயிற்சி 2.2ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பயிற்சி 2.3ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பயிற்சி 2.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் செவன்த் எய்த் நைன்த் 10th எடுத்துக்காட்டு 2.10ல இருந்து 15 வரைக்கும் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அதுல இருந்து ஒரு கேள்வி அடிக்கடி வந்துட்டே இருக்குது. அடுத்தது பயிற்சி 2.6ல 1ல இருந்து 4 வரைக்கும் ஃபுல்லா பாத்துருங்க. எடுத்துக்காட்டு பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு நான் கொடுத்திருக்கேன், அதெல்லாம் நீங்க பார்த்துதான் ஆகணும். 2.11 நான் ஃபுல்லா பார்க்க சொல்லிருக்கேன். 2.9ல 1 2 4 5 6 மட்டும் பார்த்தா போதும். ஏன் 2.11 ஃபுல்லா பார்க்க சொல்லிருக்கேன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால அதை ஃபுல்லா பாக்குறது நல்லது. சரிங்களா? ஓகே. அடுத்து 2.12 பாத்தீங்க அப்படின்னா 2 4 6 5 8 11 12 அதே மாதிரி எடுத்துக்காட்டு 2.34 3 5 3 8 3 9 தரோவா பாத்துருங்க. சரியா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே போதும். அத்தியாயம் 2ல இருந்து கம்பல்சரி क्वेश्चन வந்தாலும் அட்டெண்ட் பண்ணிடலாம், பேலன்ஸ் எந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ 2 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணிடலாம், 3 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணிடலாம். இந்த தேற்றம் 2.1 ஃபர்ஸ்ட் தெளிவா பாத்துங்க. அத்தியாயம் 2க்குள்ள போறீங்கன்னா இந்த தேற்றம் 2.1 பார்க்காம போயிடாதீங்க. சரியா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 3. அத்தியாயம் 3ல பாத்தீங்கன்னா பயிற்சி 3.1ல 3 4 மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 3.1 3.3 பயிற்சி 3.2 ஃபுல்லா பார்க்கணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியான பயிற்சி. அது மட்டும் இல்லாம சோ அதுல இருந்து நிறைய क्वेश्चंस அடிக்கடி மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால பயிற்சி 3.2 நம்ம ஃபுல்லா பார்க்கிறது நல்லது. அடுத்து பயிற்சி 3.3 பயிற்சி 3.3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அதுல ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது சில டைம் 5 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பதிலா 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம்ல. சோ அதனாலதான். அடுத்து பாத்தீங்கன்னா பயிற்சி 3.4 சோ அதுல பாத்தீங்கன்னா 9 11 12 13 20 22 23 25 இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க தரவா பாத்துறணும். அடுத்தது பயிற்சி 3.5 அதுல பாத்தீங்கன்னா 6வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுக்கப்புறமா எடுத்துக்காட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 3.26 2 9 ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துருங்க. சரியா? ஓகே. பயிற்சி 3.8ல 3வது கேள்வி அவசியம் நல்லாவே பாத்துறணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 4. அத்தியாயம் 4ல பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 4.1ல 3 கேள்வி அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 17ல இருந்து 24 வரைக்கும் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அதுல இருந்து क्वेश्चंस திருப்பி வந்துட்டே இருக்கும். அத்தியாயம் 4க்குள்ள நீங்க போகும்போதே ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க வேண்டியது ஒரு நம்பரை கொடுத்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க சொல்லுவான். சோ அதெல்லாம் நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்ப வேணா கேட்கலாம். அதனால சோ இப்ப 8 ஃபேக்டோரியல் 9 ஃபேக்டோரியல் இப்படிலாம் கண்டுபிடின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இந்த NCR NPR கொடுத்துட்டு
என்சிஆர் கொடுத்துட்டு n ஃபேக்டோரியல் கண்டுபிடி, ஆர் கண்டுபிடி, ஆர் ஃபேக்டோரியல் கண்டுபிடி, இந்த மாதிரி எல்லாம் சொல்றான். என்சிஆர் கொடுத்துட்டு ஆர் கண்டுபிடி, என்சிஆர் கொடுத்துட்டு n கண்டுபிடி, என்பிஆர் கொடுத்துட்டு ஆர் கண்டுபிடி. சோ இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चंस நிறைய கேக்குறாங்க. சோ அதனால இந்த அத்தியாயம்னால அந்த மாதிரி இருக்கக்கூடிய क्वेश्चंसக்கு ஃபோக்கஸ் அதிகமா கொடுக்கணும். சரியா? ஓகே. சோ பயிற்சி 6.2ல பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 9, 16, 16, 18 இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அது மட்டும் இல்லாம எடுத்துக்காட்டு அதை பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு எல்லாத்தையுமே பாக்குறது சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 4.1ல 1, 2, 3 மட்டும் பார்த்தா போது அது பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு 4.44, 45, 46, 47, 49, 50. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எடுத்துக்காட்டுகளை தரோவா ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. சரியா? அத்தியாயம் 4 கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க், கன்ஃபார்ம் ஒரு 3 மார்க் வரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 5. சோ அத்தியாயம் 5ல பாத்தீங்கன்னா பயிற்சி 5.2ல 1, 2, 5, 6, 7 கண்டிப்பா பாக்கணும். 5.3, 5.4 சோ இது மட்டும் பார்த்தா போதும். அது பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு தரோவா பார்த்தா போதும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 6. அத்தியாயம் 6ல பாத்தீங்கன்னா 6.1ல 6, 9, 14, 15 பார்த்தா போதும். அது பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டு 6.2, 3, 6.6. அடுத்தது பயிற்சி 6.2ல அதே மாதிரி தான் 1, 2, 4, 9, 10 அதை பேஸ் பண்ணிருக்கூடிய எடுத்துக்காட்டும் ஃபுல்லா பாக்கணும். நீங்க கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே. சோ பயிற்சி 6.3ல 1, 2, 12, 13, 17 இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துருங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பயிற்சி 6.4ல இந்த கேள்விகள். இதை மட்டும் பார்த்தா போதும். ஷோரா 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிடலாம். சோ அத்தியாயம் 7ல பாத்தீங்கன்னா பயிற்சி 7.1, பயிற்சி 7.2, பயிற்சி 7.4 இதுல மட்டும் நான் கொடுத்திருக்க क्वेश्चंस எடுத்துக்காட்டு இதை மட்டும் பார்த்தா போதும். கன்ஃபார்ம் இதுலயும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா அத்தியாயம் 7 ஈஸி தானே. ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 8. அத்தியாயம் 8 நம்ம ஃபுல்லா பாக்குறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பேன். சோ அப்படி பார்க்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்க்கும்போது லாஸ்ட் மினிட்ல இந்த क्वेश्चंस எல்லாம் தரோவா பார்த்துருந்துருக்கணும். அப்பதான் 7 2 மார்க் 7 3 மார்க் நம்ம அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ 8.1, 8.2, 8.3, 8.4 சோ இதுல நான் கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா அத்தியாயம் 8ல மேபி கம்பல்சரி வருங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ கேட்கறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே கம்பல்சரி பாத்தீங்கன்னா அத்தியாயம் 12, அத்தியாயம் 9, அத்தியாயம் 5 இந்த 3ல இருந்து மாறி மாறி தான் கேட்பாங்க. சோ அதனால அத்தியாயம் 8 இந்த தடவை வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால அத்தியாயம் 8 நல்லா போக்கஸ் பண்ணி பாக்குறது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் நான் 9 கொடுக்கல. ஏன் கொடுக்கலங்கிறத நான் கடைசியில சொல்றேன். அத்தியாயம் 10 பாருங்க. சோ அத்தியாயம் 10ல 10.2ல நான் கொடுத்திருக்க கேள்விகள் ஃபுல்லா பாக்குறது உங்களுக்கு நல்லது. அத்தியாயம் 10.3, 10.8 அது 10. எடுத்துக்காட்டு 10.8 ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டு 10.8 ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சி 10.4ல சோ இதுல நான் கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चंस மட்டும் நீங்க பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு இது ஃபுல்லா பாக்குற மாதிரிதான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தியாயம் 10ல பாத்தீங்கன்னா எல்லா क्वेश्चंஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது அத்தியாயம் 11. அதே அத்தியாயம் 11ல பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்க வேண்டியதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்துக்கலாமா அப்படிங்கறது நீங்க யோசிச்சுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோலயே. நீங்க அத்தியாயம் 11ல ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு கலர் 2 மார்க் மாதிரி 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு 5 மார்க் ஒரு சில டைம் 2 5 மார்க் வந்துரு அத்தியாயம் 11ல இருந்து. இப்ப 2 5 மார்க் வந்தா நமக்கு லாபம் தானே. ஒரு சில தடவை 2 5 மார்க்கே வந்துரு. அதனால லாபம் தானே. 2 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பா 2 மார்க்ல 1 3 மார்க்ல 1 வந்துரும். அதுலயே 5 மார்க் வந்துரும் இல்லீங்களா? சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் क्वेश्चन கண்டிப்பா 1 மார்க்ல கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்பாங்க. எதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் 11ல இருந்தா. அப்படி கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்டா அட்டெண்ட் பண்ணிடலாம் இல்ல. புக் பேக்ல இருந்து 2 வரும். அப்புறமா கிரியேட்டிவ் क्वेश्चन 1 வரும். சோ அப்படி எல்லாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம அத்தியாயம் 11லயே கிட்டத்தட்ட 15 மார்க்ல இருந்து 20 மார்க் வரைக்கும் வரும். சோ அப்ப இந்த அத்தியாயம் 11 ஃபுல்லா பார்த்தோம்னா 15ல இருந்து 20 மார்க் நம்ம அழகா வாங்கிடலாம். வாங்க முடியுமா முடியாதா? வாங்கிடலாம். சோ அதனாலதான் அதுல 2 மார்க்ஸ்க்கு 3 மார்க்ஸ்க்கு எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நான் ஃபுல்லா பார்க்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் ஏன் சொன்னேன்னு. ஓகே. சோ அதனால நீங்க அத்தியாயம் 11 ஃபுல்லா பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 மார்க் உங்களுக்கு அப்படியே வந்துரு சொல்லையாட்ட. சரியா? ஓகே. அடுத்தது அத்தியாயம் 12. சோ அத்தியாயம் 12ல நான் கொடுத்திருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்ப கம்பல்சரி क्वेश्चन பத்தி பேசணும். கம்பல்சரி क्वेश्चन எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चन அதிகமா வருது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 12, அத்தியாயம் 5, அத்தியாயம் இன்னொன்னு 4. சோ அது மட்டும் இல்லாம அத்தியாயம் 9 இந்த 4ல இருந்து வரக்க வாய்ப்பு இருக்கு. நான் அத்தியாயம் 9 வந்து இப்போதைக்கு நான் கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா படுதோ அது மட்டும் அத்தியாயம் 9ல பாத்துக்கோங்க. அது ரொம்ப போய் பார்க்க வேணாம். சில டைம் அதுல கேள்வியே கேட்கறது இல்ல பப்ளிக்ல. அத்தியாயம் 9ல இருந்து கேள்விகள் வரது இல்ல. சோ அதனால நம்ம இருக்கிற அத்தியாயத்தை தருவா பாத்துட்டோம்னா அத்தியாயம் 9ல வந்தாலும் விட்டு அட்டன் பண்ணிடலாம். சில கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா கம்பல்சரியில வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.
கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, அப்படி கேட்டதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? சில கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டாலும் அட்டன் பண்ற மாதிரி சில கான்செப்ட்ஸ் மட்டும், இந்த லிமிட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போகுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அப்ப 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கன்ஃபார்ம் ஃபுல் மார்க் வாங்கிடலாமா? ஓகே. சோ 7 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம், 7 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். 35 மார்க்ஸ் ஷியோரா வாங்கிடலாம் இல்லீங்களா? சோ அதுல எந்த டவுட்டும் கிடையாதுல்ல. ஓகே. சோ இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க முடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் 5 மார்க்ஸ் கொடுப்பேன், இல்லனா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கணும். சோ டக்குனு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? சோ சீக்கிரம் பார்த்துட்டு சொல்றீங்களா? ஓகே. சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சானா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப டேஸ் கம்மியா இருக்கு. சோ என்ஜாய் பண்ணிடாதீங்க. சோ தயவு செஞ்சு சீக்கிரம் கூட ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? ஓகே.